விஜய் அவர்கள் ஒண்ணு இல்லைங்க 2 தொகுதியில போட்டியிட போகிறாரு. இவர் இந்த 2 தொகுதியிலையும் வெற்றி வகை சூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல முதல் முறையா போட்டியிட போகிற தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் பெரம்பூர் அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு என 2 தொகுதியில போட்டியிடுறதா அறிவிச்சிருந்தாரு. திமுக இந்த 2 தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா வலுவான தொகுதியா தான் இருக்கவும் செய்யுது. விஜய் இந்த தொகுதியில போட்டியிடுறது மூலமா கடுமையான போட்டி எதிர்பார்க்கப்படுது. இந்த தேர்தலில் தேவைக்கு சார்பா போட்டியிடுற வேட்பாளர்களை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டல்ல வச்சு விஜய் அறிமுகம் செய்து வச்சாரு. அப்பதான் தான் 2 தொகுதியில போட்டியிடுறத அறிவிக்கவும் செஞ்சாரு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் தாங்க போட்டியிட போறாரு. ஆனா இந்த 2 தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் திமுக தான் இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் பயங்கர போட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கும் செய்யுது. கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த பெரம்பூர் தொகுதியில திமுக கூட்டணி 55% மேல வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா 57% வாக்குகள் திமுக கூட்டணி வாங்கியிருந்தாங்க. அதனால இந்த 2 தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் இப்பவும் சாதகமா இருக்கவும் செய்யுது. அப்படி இருக்கும்போது இந்த 2 தொகுதியில ஏன் விஜய் அவர்களை போட்டியிட போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த 2 தொகுதியில தேர்ந்தெடுத்ததுக்கான முக்கியமான காரணம் நிறையவே இருக்குங்க. இப்ப முதல்ல பெரம்பூர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில தான் விஜய் அவர்களுக்கான நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதாவது தேவைக்கு கட்சியில நிறைய உறுப்பினர்கள் பெரம்பூர் தொகுதியில தான் இருக்கிறாங்க. அதனால இந்த தொகுதியில நின்னோம் அப்படின்னா அவருக்கு வெற்றி வாய்ப்பு சுலபமா இருக்கும் அப்படிங்கறதுனால கூட இந்த பெரம்பூர் தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். இந்த பெரம்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் செய்யுது. இந்த பெரம்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுக போட்டியிடல. அதிமுக கூட்டணியான பாமக தான் போட்டியிடும் போறாங்க. அதனால இந்த பெரம்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக தவக இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டியே இருக்கும் போகுது. அதனால இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அதிமுக உள்ள வரவே செய்யாது. அதனால விஜய் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் தவகவும் தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரிதான் இந்த தொகுதி அப்படி நடக்கும் போகுது. அடுத்தது திருச்சி கிழக்கு தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே திமுக கூட்டணிக்கு சாதகமான ஒரு தொகுதியா தான் வந்திருக்கும் செய்து. அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியை விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சிறுபான்மையினர் அதிகமா இருக்கிறவங்க செய்யறாங்க. அதனால கூட விஜய் அவர்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு அதிகமா விடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கூட திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். திருச்சி கிழக்கு தொகுதின்னு பார்த்தோம்னா இப்ப எம்எல்ஏவா இருதயராஜ் அவர் தான் இருக்கிறார். அதனால இந்த தொகுதியில நம்ம போட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட விஜய் அவர்கள் யோசிச்சிருக்கலாம். இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில மும்முனை போட்டியா தான் இங்க இருக்கவும் செய்ய போகுது. அதிமுகவும் போட்டியிடவும் போறாங்க. அதனால மும்முனை போட்டியா கொஞ்சம் வாக்குகள் அப்படியே பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கவும் செய்யுது. அதனால இந்த 2 தொகுதியிலையும் என்ன ஆக போகுது, விஜய் அவர்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.